உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும். செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். இவருக்காக தானே வாழ்கிறேன், ஆனால் அவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் சொல்கிறாரு, என் நாமத்தை நீ உயர்த்தினா நான் வருவேன், வந்து உன்னை பிளஸ் பண்ணுவேன். அதே தெய்வம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வருவேன், வந்து உன்னை விடுதலை செய்வேன். சில பேரை நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க, காதில் விழுந்து கூட விழாத மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர்கிட்ட போய் நீங்கள் பேசும்போது உங்கள் வாய்ஸையே கேட்காத மாதிரி கூட அவங்க ரியாக்ட் பண்ணலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என்னை கூப்பிட்டீனா, நீ என்னை அழைத்தினா, அது எந்த சூழ்நிலை, உன் சூழ்நிலை ஆபத்து சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உன்னுடைய ஆபத்து காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய சூழ்நிலை நல்ல சூழ்நிலையோ அது கெட்ட சூழ்நிலையோ அதெல்லாம் இல்லை, நீ கூப்பிட்டா நான் வருவேன். என்ன ஒரு அன்பு பாருங்க, என்ன ஒரு அன்பு. இன்னைக்கு நல்லா பழகிறவங்க கூட ஏதாவது ஒரு ஆபத்து எனக்கு உதவி செய்யனா வரமாட்டாங்க. அது வரைக்கும் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போக வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அங்கே கூட வந்து நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார் தெரியுமா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடு கூட வருகிற தெய்வமாக இருக்கிறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சங்கீதக்காரன் சொன்னார். ஏன்பா நீ ஏன் பயப்பட மாட்ட அப்படின்னு கேட்டா, ஏன்னா என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். இன்றைய மாலை வேளையில் ஆண்டவர் பயத்தை குறித்து தான் என்கிட்ட பேச சொல்லியிருக்கிறார். பயம் உங்களை வாழ விடாது. பயம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க விடாது. பயம் உங்களை அழ வைக்கும். பயம் உங்கள் ஜீவ காலமெல்லாம் பயத்திலே உங்களை அடிமைப்படுத்த வைக்கும், அடிமைப்படுத்த வைக்கும். பயம் என்பது ஒரு அடிமைத்தனம். பயம் என்பது ஒரு அடிமைத்தனம். அதை இந்த மாலை வேளையில் ஆண்டவர் முறிக்கிறத நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. அணுகாது. சாத்தான் காட்டுவான், பாத்தியா உன் வலது பக்கத்தில் 1000 பேர் விழுந்துட்டாங்க, அந்த பக்கம் 10,000 பேர் விழுந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜாப் இல்லாமல் போகுதான், இன்னைக்கு வேலையை விட்டு இத்தனை 1000 பேரை தூக்கிட்டாங்க உலகத்தில் காட்டுவா. நம்ம சொல்லணும், அது என்னை அணுகாது. அல்லேலூயா. கிட்ட கூட வர முடியாது, பயம் பொறுத்தாது, என்னை பாதிக்காது. அதுதான் சங்கீதம் 91. அதுதான் சங்கீதம் 91.
உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்தில் நடப்பதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப எதுலங்க உங்களுக்கு சம்மதம் இருக்கு? எனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த எனக்கும் பரலோகத்துக்கும் உள்ள உறவு இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை மாற்றி காட்டும். எனது உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் இருக்கிற உறவு இந்த பூமியில நடக்கிற காரியங்களை மாற்றி காட்டுமா? எஸ், மாற்றும். இந்த பூமியில நடக்கிற நிகழ்வுகளை மாற்றும். வேதத்தில் நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நடக்கிறது இந்த உலகத்தை மாற்றும். உங்க வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுவது இந்த உலகத்தை மாற்றி காட்டும். ராஷாதரா திரியாந்தரா. உங்களால் நாடுகளுக்குள்ள நடக்கிற சண்டையை நிறுத்த முடியும். கேட்கலாம், எங்கே பிரதர்? வீட்டில் நடக்கிற சண்டையை நிறுத்த முடியல, நாடுகளுக்குள்ள நடக்கிற சண்டையை நிறுத்த முடியுமா? நிறுத்தி இருக்கிறாங்க, வேதத்தில் இருக்குது. ராஷாதரா. நம்ம இந்த உலகம் காட்டுற நியூஸை பார்த்து படிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நியூஸ் சேனலில் வர நியூஸை பார்த்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த வேதம் சொல்லுகிற நியூஸை, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த நியூஸை, பரலோகம் தினமும் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த நியூஸை கேட்க அழைக்கப்பட்டவர்கள். எலியா சொன்னாரு, நான் சொல்லாட்டி மழையே பெய்யாதடா, நான் சொன்னாதான் மழை பெய்யும். ஹல்லேலூயா. ஹோரா ஷட்டரா திரியான் தரா ஹோராதரா. ஜோசுவா செஞ்சாரு. வானத்தில் இருக்கிறத யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பொழுது ஆகக்கூடாது. வானத்தை பார்த்தாரு, சூரியனே சந்திரனே நில்லு, தரித்து நில்லுங்கள் கட்டளையிட்டாரு. ஹோரா தரா பரா திரியான் தரா துரா சிஹே ரியா தரா மனரா திலியான் தரா துரு குரு. நாம் பரலோக ராஜ்யத்தின் ராஜாக்கள், நமது அப்பா ராஜாதி ராஜா. ஹோரா சரதரபரா. அவரோட கண்ட்ரோலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். என்னை இயக்குவது இந்த உலகத்தில் இருக்கிற சக்திகள் அல்ல, எல்லா சக்திகளுக்கும் மேலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சக்தி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. ராசிஹே ரியாதரபரா ஹோரா ஷத. பரலோகம் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறது, பரலோகம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஹோரா சதரபரா. எலியாவை பிடிக்கிறதுக்கு வந்தவங்களை பரலோகம் பாதுகாத்துச்சு. இந்த வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் யார் பாதுகாத்தது? பரலோகம் பாதுகாத்தது. யெகோவா தெய்வம் பாதுகாத்தார், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் பாதுகாத்தார். ஹாரா ஷியானரா சியானரா ஊரா திரியா ரியா. இருக்கிறவராகவே இருக்கிறவர் பாதுகாத்தார். ராசியானரா தரமரா சு. எங்களது பாதுகாப்பு எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹோரா தரமரா திரியானா ராசியா தரா. அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னா, தாயை போல தேற்றுகிற தெய்வம், தகப்பனை போல சுமக்கிற தெய்வம். ராசனரா திரியானரா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவன் சொன்ன தெய்வம். ராசியாத்தரா. வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று சொன்ன தெய்வம். ராஷாத்தரபரா. பரலோக ஆர்மிய ஒரே ஒரு எலிசாவை காப்பாற்றுவதற்காக, ஒரே ஒரு எலிசாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பரலோகமே இறங்கியது. அந்த மலைகள் எங்கும் ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருந்தது, வலிந்திருந்தது. ஹோராசியா. ஒரு எலிசாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு தேவன் தூதன் போதாதா? ஹாசியானா ராசினியா ரியாந்தரபரா. லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் எதற்கு அப்படின்னு கேட்டா, உன் கூட இத்தனை பேர் நிக்கிறாங்கப்பா அப்படின்னு காட்டுவதற்காக, ஒரு தேவ மனுஷன் பின்னாடி பரலோகமே நிற்கிறது என்பதை காட்டுவதற்காக. ராசியாத்தரா லியாத்திரியா மனரா சதரபதுரு லிதரபரா சியாத்தரபரா. ஹாரா கராந்தரமனா ரியாசி
மலாஷே ரஹாத்தா யாராத்தா. எலிசாவே, நீ தனியால் அல்ல, தேவ பிள்ளையே, நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்பாக ஒரு பரலோக ராஜ்யமே இயங்கி கொண்டிருக்கிறது. ராசனரபா, உனக்கு ஒண்ணுனா பரலோகம் இறங்கும். ராசியானரபா துராபரதரா, பரலோக ரதங்களோடு குதிரை வீர ரதம், அக்கினிமயமான ரதங்கள். இங்க வுட்டில், ஸ்டீலில், மெட்டல்ல செய்யற ரதம் இல்லைங்க. இந்த ரதம் எப்படி தெரியுமா இருக்கு? அக்கினிமயமா இருக்கும். ராசியானரா, சுட்டெரித்து விடும். உங்களுக்கு எதிராய் வருகிற காரியங்களை எரித்து சாம்பலாக்கி விடும். ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம் உங்கள் பின்னா. நம்ம பாட்டு பாடுவோம் பார்த்தீங்களா? சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். ராக்கரா சாந்தரா. அப்படி வாழ்ற பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பின்னே பரலோகம் நிற்கிறது. ராஷிட்டி ரியாட்டரா. எனக்கு யாரும் இல்லை பிரதர் சொல்றீங்களா? பிரதர், எனக்கு யாரு பிரதர் இருக்கா? எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா? எனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? யார் என் பக்கம் வந்து நிப்பா? யார் எனக்காய் குரல் கொடுப்பா? யார் எனக்காய் வாதாடுவார்கள்? இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? பிரியமானவர்களே, உங்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற, அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற உங்கள் பின்னால் பரலோகம் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் தெய்வம் நம் பரம பிதாவோடு முழு பரலோகமும் நிற்கிறது. முழு பரலோகமும் நிற்கிறது. வேலைக்காரன் சொன்னார், ஐயோ எஜமானனே, அதமானோ, சீரியா படை வந்தது. கண்ணு திறக்கப்படாதவங்க எதை பார்த்தாலும் பயப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் தான் கூட இருக்கிறதையும், பரலோகம் தான் கூட இருக்கிறதையும் பார்க்குறவன் எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. செங்கடலை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, யோர்தானை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, எரிகோவை பார்த்தா பயப்பட மாட்டாங்க, கோலியாத்தை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க. ஹாராசியானாரா தாரா. ஏன்னா எல்லாவற்றையும் விட பெரியவரை அவர்கள் பார்த்து விட்டார்கள். ஓ, என் தெய்வம் எல்லாவற்றையும் விட பெருசப்பா. நான் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளை விட என் தெய்வம் பெரியவர். நான் பார்க்கிற எல்லா கடன் பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா வியாதியின் பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா போராட்டங்களை காட்டிலும் என் தெய்வம் பெரியவர். அவரை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவரை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்க பிரச்சனைகளை பெருசா பார்க்காதீங்க. கோலியாத்தை 12 கோத்திரமும் பெருசாக பார்த்தது. அதனால் 12 கோத்திரமும் பயந்தது. ஒரு இளையவன், ஒரு வாலிபன் வந்தான். அவன் கர்த்தரை பெரியவராய் பார்த்தவன். கர்த்தரை அவன் பெருசா பார்த்ததுனால முன்னாடி இருந்த கோலியாத்து போன்ற பெரிய பிரச்சனை, அந்த கோலியாத்து அவனுக்கு பெரிதாய் தெரியவில்லை. அவன் இருதயத்துக்கு, அவன் கண்களுக்கு கோலியாத் பெரியவனாக தெரியவில்லை. ஏனென்றால் அந்த இருதயத்திற்கு நல்லாவே தெரியும், என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கோலியாத்தே, எனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளே, எல்லா கோலியாத்துகளே, எல்லா செங்கடல்களே, எல்லா எரிகோக்களே, உங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை அழைத்த, என்னை படைத்த தெய்வம் அவர் பெரியவர். அந்த பெரியவர் இன்று எனக்குள், உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இதை அட்டன் பண்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அந்த தெய்வம் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எதற்கும் தைரியம் இல்லை. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயோ இயேசுவை ஏன் என்று சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு பயந்து நடுங்கிச்சிங்க எல்லா பிசாசின் கூட்டமும். பிரியமானவர்களே, உங்களை பார்த்தோ எல்லாம் பயந்து நடுங்கும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே சிறுசா தெரிய ஆரம்பிச்சிடும். நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. ஆரம்பத்திலேயே உமது பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க.
தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக பேசுனீங்க. நன்றி அப்பா. தொடர்ந்து துதி ஆராதனை வேலையிலையும் செய்தியின் வேலையிலையும் அப்புறம் சாட்சிகள் சொல்ல இருக்கிறாங்க. சாட்சிகள் மூலமாகவும் தனித்தனியாக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். இப்போ தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசினது போல் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபம் பண்ணும்போது தனித்தனியாக அவங்களுக்கு பேச வேண்டிய காரியங்களை கர்த்தர்களோடு பேசுவார். ஆவியானவரே, நான் நம்புகிற தெய்வமே, உம்மை வரவேற்கிறேன்யா. எந்த நோக்கத்துக்காக இந்த நேரத்தை நீங்கள் படைச்சிருக்கீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்கள் திட்டம் நிறைவேறட்டும் அப்பா. உங்கள் கரத்தில் இதை ஒப்பு கொடுக்குறோப்பா. அட்டன் பண்ணியிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமான நேரமாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கட்டும், கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் அனைவரையும் இந்த தீர்க்க தரிசன மாலை நேரத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அநேக சாட்சிகளை கேட்க முடிகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். நிச்சயம் இதை ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கூகுள் மீட் வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஒருமனப்பட்டு, நம்ம ஒருமனம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். எல்லாம் ஒரே நேரத்தில் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தள்ளி வச்சுட்டு இந்த நேரம் நம்ம ஆண்டவரை பார்க்குற நேரம். அவர் உங்களுடைய எல்லா தேவைகள், நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், அந்த பாடலை எல்லாரும் பாடலாம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய. மறவேன் சொல்லுவோமா? மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக அவர் நல்லவர், மிக மிக நல்லவர், நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ
வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் 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 நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா ரபரஷதரலரபா. எல்லாம் சொல்லுவோமா? அப்பா நீங்க நல்லவர்,
நீங்கள் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். நம்மளை விசாரிக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. நம்மளை ஆதரிக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. நம்மளை சுமக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறாரு. உங்களை ஏந்துகிற நல்ல தகப்பன் இருக்கிறார் உங்களுக்கு. ஹல்லேலூயா ரியபரோ ஷோதரலர பரபா ஓரியா கரபலபா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்கள் நல்லவர், நீங்கள் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீங்க. நீங்கள் என்னை சுமக்கிற நல்ல தகப்பன், நீங்கள் என்னை பாதுகாக்கிற நல்ல தகப்பன், நீங்கள் என்னை ஏந்துகிற நல்ல தகப்பன். என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்றீங்களே, உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவரை இந்த வேலையில் நோக்கி பார்ப்போமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள்னு வசனம் சொல்லுது. ஒரு யங்கந்தல பரபா. இந்த வேலையில் யாரும் விசாரிக்கலன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறாரு. அந்த தகப்பனை நோக்கி பாருங்க, அப்பா நீங்கள் என்ன விசாரிக்கிறீங்க, நீங்கள் என்ன மேய்ப்பராக இருக்கிறீங்க, நீங்கள் என் குடும்பத்தை விசாரிக்கிறீங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற நல்ல தகப்பன்னு சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராக தான் ஒரு நாள் இருக்கிறாரு. உங்களை விசாரிக்கிறவராக தான் இருக்கிறாரு. அதனால உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் அவர்கிட்ட வச்சிருங்க, அவர் மேலே வச்சிருங்க. எதையும் நீங்கள் சுமக்காதீங்க. எந்த பாரத்தையும் ஆண்டவர் நீங்களே சுமருங்க, உங்கள் மேலே வச்சுக்கோங்கன்னு சொல்லலை. இந்த நேரத்தில் எந்த பாரத்தையும், எந்த வேதனையையும், எந்த துக்கத்தையும், எந்த குழப்பத்தையும், எந்த கண்ணீர், எந்த கவலை எதையுமே உங்கள் மேலே வச்சுக்காதீங்க. எதையுமே நீங்கள் சுமக்காதீங்க. நீங்கள் சுமக்க தேவையில்லைன்றனால தான் அவர் சுமந்துட்டாரு. நீங்கள் சுமக்க தேவையில்லை. எதையுமே நீங்கள் அப்படியே உங்கள் இருதயத்தில் அதை சுமந்துக்கிட்டே நீங்கள் இருக்க அவசியம் இல்லை. அது எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. இப்போ நம்ம அவரை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நீங்கள் என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன், என்னுடைய இருதயத்தின் பாரங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட நான் வச்சுட்டேன் ஆண்டவரே. அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் மேலே வச்சுட்டா உங்கள் இருதயத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை இப்போ நிறைக்குது. அவர் எல்லாருடைய இருதயங்களையும், யார் யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் குழப்பமான மனநிலையோடு இந்த கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, அவர் உங்கள் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறார். அது எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. எந்த மனுஷங்களாலையும் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. எந்த பணத்தாலையும் கொடுக்க முடியாது. எந்த காரியங்களாலும் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இப்போ இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்துருக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் அந்த தேவ சமாதானத்தை கொடுக்குறாரு. ஓ ரிபபர ஷேல ஹதர பரபரலோ தூர ரபரபா. ஏன்னா நீங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுட்டீங்க. நம்மளை விசாரிக்கிற நல்ல தகப்பனா அவர் இருக்கிறனால அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிறைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தை விட்டு கொடுங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. அப்பா உங்கள் தேவ சமாதானத்தினால இருதயம் நிரம்பட்டும்னு சொல்லுங்க. அவர் உங்கள் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு அபலர ஷகரபரும். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொக்கேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.